அவ்வளோதானா? வாட் இஸ் திஸ் படி? ஸோ பிஎஸ் மோகன் சார் தான் வந்து டாஸ் வந்து ஃப்ளிப் பண்ண போறாரு. யார் கால் கேட்க போறீங்க? விஎஸ்டியா இல்லைனா பிளாக் பேந்தர்ஸா? ஓகே, பிளாக் பேந்தர்ஸ் கால் எடுத்துக்க போறாங்க. ஓகே, டெய்ல் இஸ் a call from Black Panthers. ஐயா, முதல் மேட்ச்ல டாஸ் விக்டரி. என்ன பண்ண போறீங்க ஐயா, சொல்லுங்க. அதை ஃபர்ஸ்ட் சூஸ் டு பவுல் ஃபர்ஸ்ட். ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? 8 ஓவர் மேட்ச் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எங்க பெஸ்ட் கொடுப்போம். செந்தில் ப்ரோ ஒரே நிமிஷம். ஸோ செந்தில் ப்ரோ டாஸ் ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ப்ரோ டாஸ் வின் பண்ணியிருந்தா பேட்டிங் தான் சூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தோம். அவங்களே எங்களுக்கு வழி கொடுத்துட்டாங்க டாஸ் பேட்டிங் சூஸ் பண்றதுக்கு. சரி ப்ரோ, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் both the teams to டக்குனு உள்ள வந்து அசெம்பிள் ஆகும்படியும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட NSPLோட முதல் மேட்ச் இங்க VST டாமினேட்டர்ஸ் vs Black Panthers. Black Panthers டாஸ் ஜெயிச்சு அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்கன்னா பவுலிங் பண்ண போறாங்கப்பா. மணினா ஸ்குவாட் ஒரு ஆள் கேட்கணும் வாங்கண்ணா. ரீஸ்டார்ட். அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தா அண்ணனுக்கு ஒரு 4-5 ஒன் நியூஸ் பால் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிரிக்கிறாரு ஜெர்சி நம்பர் 8. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நான் பில்டப்போட தான் இறக்குவேன். அந்த சைடில் ஏபிடி வில்லியர்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஜெர்சி நம்பர் 17. ஹலோ, வர சொல்லவா? ஸோ ரெண்டு டீம்லேயும் நின்றுமே ஒரு 12th மேன் கொஞ்சம் வந்து இங்கே ஸ்பீடோமீட்டர் கிட்ட வந்திருக்கும். 12th மேன் அண்ட் 30th மேன் கொஞ்சம் வந்து இங்கே ஸ்கோரர் கிட்ட ஒரு ஆளும் ஸ்பீடோமீட்டர் கிட்ட ஒரு ஆளும் கொஞ்சம் வரபடி கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
மாசு காட்டும் மாசம் பாய் கொஞ்சம் மோசம் பாய் காசு இல்லாட்டி கூட ஹாப்பி பாய் நம்ம கிட்ட வேணா சினாகி போயிடுண்டா ஹலோ கைசன் கிங்ஸ் டீம் கைசன் கிங்ஸ் உங்க ஸ்குவாட் ஒன்றும் நீங்க வந்து கொடுக்கல. கைசன் கிங்ஸ் உங்க வந்து ஸ்குவாடை கொடுத்துருங்க பிரதர்ஸ். செகண்ட் மேட்ச் வந்து கைசன் கிங்ஸ் பிஎஃப்சிசி ஆடுறாங்க. ரெண்டு பேருமே ஸ்குவாட் கொஞ்சம் வந்து கொடுத்துருங்க, பிஎஃப்சிசி அண்ட் கைசன் கிங்ஸ். ஹலோ அண்ணா 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 ஆர்கனைசிங் டீம்லேருந்து யாரா இருக்கீங்களா ப்ரோ? ப்ரோ யோனேஷ் யோகினா ஹலோ செக். ஸோ பிஎஃப்சிசியோட கேப்டன் அண்ட் கைசன் கிங்ஸோட கேப்டன் உங்களோட ஸ்குவாட் இன்னும் நீங்கள் கொடுக்கல. உங்கள் ஸ்கோரர் கிட்ட வந்து ஸ்குவாட் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்ம மேட்சை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண முடியும் பிரதர்ஸ். பிஎஃப்சிசி அண்ட் கைசன் கிங்ஸோட கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்குவாட் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஓகேப்பா, நம்மளோட என்எஸ்பிஎல் இங்கே வந்து முதல் பால் போட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஃபிஷியலாக டோர்னமெண்ட் கோயிங் டு பிகின் சூன். மணினா பவுலர், ரஹ்மான் முதல் பால் ஃப்ரம் பாலா. White ball to start.
யோவா செம ஹைட்ல போச்சு பால். எஸ் ஓ சிங்கிள் டு ஸ்டார்ட். முதல் ரன்ஸ் ஆஃப் த பேட். அடுத்த பால் No ball. ஓகே 72. ஜீவா ஒரே குஷி ஆயிடுச்சு. ஐயா நோ பால் யா. எஸ் என்ன ரூல்ஸ் Free hit. பாத்தீங்கன்னா 70 மேல பால் வந்து ஃபாஸ்டா போடக்கூடாது. நல்ல ஒரு சுடுக்கு பந்து ஆனா வைட் டெலிவரி. ஃப்ரீ ஹிட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி அம்பையர் அஃபீஷியல் சொல்லியிருக்காரு. ஷாடே பரவாயில்ல ஃப்ரீ ஹிட் தான். ஆனா பரவாயில்ல சொல்ல முடியாது. மிஸ்ஃபீல்ட் பண்ணி பவுண்டரி போயிருச்சு. பரவாயில்லப்பா நல்ல ஒரு இது மோட்டிவேஷன் அண்ணன் கிட்டே இது மணி அண்ணன் இது. பால் பாக்கி இருக்குது ஹைட்ல. ஆனா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபீல்டருக்கு எந்த ரனும் இல்லை. மேல பட்டு புடிச்சா நாட் அவுட்டும் கூட. மேல பட்டு பால் பவுண்டரிக்கு போனாலும் நாட் பவுண்டரி. சைடுல பட்டு போனாதான் பவுண்டரி. பரவாயில்ல அண்ணன் வந்து அந்த 70 குள்ள தான். வாட் a ஷாட் பட்டி ஜீவா 6. ரெண்டு பால் தான் பாக்கி இருக்குது. நல்ல ஸ்டார்ட் பிஎஸ்டி டாமினேட்டர்ஸ்க்கு. லோ ஃபுல் டாஸ் இட் ஃபுல் டாஸ் ஹெவி ஃபுல் டாஸ். இன்னொரு 6 ஜீவாவோட பேட்ல இருந்து. டெலிவரி இன்னொரு ஷாட்டுக்கு பால் 6 டு ஃபினிஷிங் ஓவர். முதல் ஓவர் முடிவுல ஸ்கோர் 26க்கு நோ லாஸ். வடிவுல ரஹ்மான் ஓ நைஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் படி. நல்ல பால் ஒரு நல்ல ஸ்கொயர் ரிட்டர்ன் ஆச்சு. டாட் பால் டு ஸ்டார்ட். மணினா இப்படி ஓ ரன் அவுட்டுக்கு போய் ஓய் செம்ம ஃபீல்டிங்கா. சூப்பர் ஃபீல்டிங் சீரியஸா ப்ரோ. செம்ம ஒரு அட்டெம்ப்ட் நல்லா இருந்தது. யாரு பாது பாலாவா ஜெர்சி நம்பர் 96. செம்ம ஃபீல்டிங் டைவிங். அதுல இருந்து ஒரு அண்டர் ஆர்ம் த்ரோ சூப்பரா இருந்தது ப்ரோ பாக்குறதுக்கு. குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் டாப் நாட்ச். வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். நின்ற பால் டர்ன் கிடைக்கல. இவ்வளவு நேரம் டர்னுக்கு போட்டாரு. இந்த பால் டர்ன் கிடைக்கவில்லை. ஷாட் சைடுல பட்டு போயிருக்கு. ஓ எஸ் வாட் a ஷாட் படி. ஸ்ட்ரைட்டா அடிச்சாரு. ஸ்ட்ரைட் as an arrowன்ற மாதிரி 6. ரெண்டு பால் பாக்கி இருக்கு. செம பேட்டிங் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஆடிட்டு இருக்கீங்க? கதற விடுறோம்ன்ற மாதிரி கதற விட்டுட்டு இருக்காங்க எஸ்டி டாமினேட்டர்ஸ். லோ ஃபுல் டாஸ் அதே 6க்கு. End of 2 overs. Score 44க்கு no loss.
நைஸ் ஷாட் ஆன் த பேக் ஃபுட் மணி கிட்டேருந்து புஷ் பண்ணி விட்டுருக்காரு ஃபார் அ சிங்கிள் டு ஸ்டார்ட் தி தேர்ட் ஓவர். போன ஓவரில் சூப்பராக ஒரு ஃபீல்டிங் பண்ணி விட்டாருங்க ஹேமந்த். உள்ள ஐயோ விட்டாரு கீப்பரு, பெரிய டிராப் ஆகுது பார்க்கணும். ராம் கீ கேட்சை டிராப் பண்ணியிருக்காரு கீப்பிங்ல. ஷாட்டு சைடில் பட்டு நல்ல ஒரு ஃபீல்டிங் சிங்கிள். ஷாட்டுங்க நல்ல ஷாட். ஆனால் லெக் சைடில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆடிட்டார் மணி, அதனால் வந்ததோ சிங்கிள் மட்டுமே. 2 பால் பாக்கி இருக்கு. ஒரு மினி காப்டர் ஷாட். செகண்ட் டிராப் ஓவரில் பரவாயில்ல ஏமா சூப்பராக போடுறீங்க. பால் நல்ல லெக் ஸ்பின், ஆனால் செம ஃபிளாட் பேட் அடிட்டு ஜீவா எடுத்து 6 டு ஃபினிஷ் ஆஃப் தி ஓவர். அண்ட் 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 53க்கு நோ லாஸ். ஸோ பாலிங் மகன் நல்லது ஓவர். ஷாட் ப்ரோ, யோவோ பெரிய 6. சீரியஸா மணி அச்ச உடனே சரியான ஷாட்டா இருந்தது. லெக் சைடில் வைட் மீண்டும் போட்டாக வேண்டும். அவுட் சைட் ஆஃப் another வைட். ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். குட் ஃபீல்டிங் ப்ரோ, நைஸ் ஃபீல்டிங். சிங்கிள் ஓட முடியாது, நான் ஸ்ட்ரைட்டா ஃபீல்டர் கைக்கு. நைஸ் டேக் மணி ப்ரோ, நீங்க ஒரு டோனி மணின்னு காமிச்சிட்டீங்க கீப்பிங்ல. கீர்த்தி nice ball bro, good delivery from bowler. 2 more deliveries to go. ஒரு கேரம் பால் லெக் சைடில் வாய். ஒரு வைடு. ஷாட் ப்ரோ 6, சரியான அடி. கீர்த்தி ப்ரோ அதே ஒரு மொமெண்டமா இங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பவுலர் என்ன வித்த வச்சிருக்காரு, கீர்த்தி சீக்கிரமா விக்கெட் எடுக்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி 4th ஓவர். நல்ல பால் டு ஃபினிஷ் ஆஃப் தி 4வது ஓவர். 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் இங்க 69க்கு 1, 69 for 1. பரவாயில்ல, நல்லா இருந்தது. முதல் 4 ஓவர் கிட்டத்தட்ட 9 நிமிஷத்தில் முடிச்சிருக்காங்க.
சூப்பர் 6. செம ஷாட். ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறமும் சிஎஸ்கே மாதிரி செமையா கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னது பழைய சிஎஸ்கே 1. There's 2 more deliveries to go. Shot bro, boundary-யா? Yes, ஒரு 4 ரன் கேலி ஹே. அந்த 4 ரனோட ஜீவா 50 பூர்த்தி பண்ணிட்டாரு. 50 ரன்கள் ஃபார் ஜீவா. Oh bro, what a shot bro. சமடி இறங்கி வந்து ஸ்ட்ரைட் அவுட் இருக்காரு. 6க்கு 6ஓட ஓவர் முடிவுக்கு வருது. அண்ட் 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 87க்கு 1. இப்படியே நடந்தா நம்ம 200 பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஷாடியா நோ பால் 72. ஓகே, வேகமாவும் போட்டிருக்காரு காலி. அதனால ஒரு நோ பால் as well as ஒரு பவுண்டரியும் கூட. ஃப்ரீ ஹிட் கமிங் அப். Free hit continues, right. என்ன ப்ரோ கீர்த்தி, வரும்போது சக்தி மித்ரா குடிச்சிட்டு வந்தீங்களா? அதா தெம்பா அடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த அடி அடிக்கிறாரு போட்டு. யோபா அண்ட் அந்த 6ஓட 100யுமே பூர்த்தி பண்ணிட்டாங்க. விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட முதல் மேட்ச்லயே. வேற மாதிரி ஆடுறாங்கப்பா. ஆட இப்பதான் பாக்குறேன். ஆரஞ்சு சொக்கா போட்டா எஸ்ஆர்எச்சாவே மாறிட்டாங்க. சில வார்த்தைகள். நைஸ் ஷாட். பவுண்டரிங்க. செமையா அடிச்சு போட்டுருக்காரு அனதர் பவுண்டரிக்கு. இன்னொரு பெரிய அடி. பட் ஸ்ட்ரீட் ஆஃப் ஃபீல்டர் கைக்கே எந்த ரனும் இல்லை. இரண்டு பந்துகள். ஷாடியா 6. இதெல்லாம் நீங்க ரிசல்ட்டே சொல்ல வேணாம். அடிச்ச உடனே தெரிஞ்சு போச்சு எங்கேயோ போய் பால் உழுதுன்னு. ஆறு ஓவர் முடிவுல ஸ்கோர் 117க்கு 1. செம பேட்டிங் பா விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். நைஸ் லெக் ஸ்பின். ஆனா நீ அந்த லெக் ஸ்பின் வச்சுக்கோப்பா, நான் பவுண்டரி அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பவுண்டரி. பாலாஜி தெரியுமா, விக்கியே தெரியுமா கேட்டாரு. சங்கரஜன விக்கி பாலாஜி தெரியுமா? பாலாஜி நோ பால் 71. No ball 71. இன்னொரு நோ பால். அனதர் ஃப்ரீ ஹிட்.
7 ஓவர் முடிவில் ஸ்கோர் 138க்கு 1. ஜீவா இங்க போனது கட்டிட்டு இருக்காரியா. செகண்ட் டெலிவரி இன்னொரு ஷாட்டு பவுண்டரி போகுமா? பவுண்டரியே தான். எப்போ தம்பி தத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரதீஷ் ப்ரோ நீங்க கேட்டாலும் பாவம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது ஐயா. இன்னும் ஒரு 24 ரன், 4 பால்ல 4 6, 100 பாருங்க. நல்ல செம பால் ப்ரோ. சீரியஸா ஒரு குட் கம்பேக். அந்த அப்ரிசியேஷன் நல்லா இருந்தது. 146 இப்போதைக்கு விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். இன்னும் 3 பால் பாக்கி இருக்கு. லோ பால் 71. ஐயா உனக்காகவே 100க்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. யூஸ் பண்ணியா? புல்டாஸ் பால் இன்னும் 6 வெயிட் பண்ணி பார்க்கணும் அம்பையர் சார். ஓ மை காட் பவுண்டரின்னு சொல்லியிருக்காரு. மை ஹார்ட் ப்ரோக்குனுங்க. 150மே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. 57க்கு போயாச்சு இப்போதைக்கு. ஓ வாட் a ஷாட் 6. படி வாட் இஸ் திஸ் பேட்டிங் படி. 92க்கு போயிட்டாரு ஜீவா. லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். ஷாட் பவுண்டரியா 6 பவுண்டரி. சூப்பர் பேட்டிங் ப்ரோ. 96ல முடிச்சிருக்காரு ஜீவா. 167ங்க டாமினேட்டர்ஸ்க்கு இங்க ஸ்கோர். அண்ட் உள்ள வரப்ப பிளாக் பேண்டர்ஸ்க்கு தேவைப்படும் டார்கெட் 168. ப்ரோ அரவிந்த் ஜீவா ஆடின ஆட்டத்துக்கு காரசாரமான பாட்டா போட்டு விடுப்பா. நம்ம சியர் லீடர்ஸ் வெயிட் பண்ணிட்டோம். மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்லா குத்து அடி. பொட்டாசு வாராசு வல்லாசு
ஓகே பிளாக் பேண்டர்ஸ் பேட்டர்ஸ் கொஞ்சம் டக்குன்னு உள்ள வந்துருங்க பிரதர்ஸ். அவங்களுக்கு தேவைப்படும் டார்கெட் 168. அடுத்த மேட்ச் வந்து பிஎஃப்சிசி விசஸ் கைசான் கிங்ஸ். கேப்டன் இங்கே வாங்க டாஸ் போடுறதுக்கு. பிஎஃப்சிசி கைசான் கிங்ஸ் அணியின் தலைவர் இங்கே வாங்க. கைசான் வந்துட்டாங்க. பிஎஃப்சிசி அணியின் தலைவர் பிஎஃப்சிசி கேப்டன் எங்கே இங்கே இங்கே பின்னாடி வாங்க டாஸ் போடுறதுக்கு. மொதல் மேட்ச் ஒரு காரசாரமான மேட்சாக மாறிடுச்சின்னு சொல்லலாம். செம பேட்டிங் ஃப்ரம் ஜீவா. அண்ட் ஜீவா ப்ரோ, உங்களுக்காக உங்கள் கம்பெனி மேட் அவர்கிட்ட இப்போ தான் பேசினேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். உங்கள் நாக்கை பார்த்து லைவில் பார்த்துட்டு இருக்காராம். ரொம்ப சந்தோஷப்பட்டாரியா? இப்போ தான் பேசினேன் ஜஸ்ட்டு. ஸோ டிஜே ஆனந்த் இங்கே வந்து சொல்லியிருக்காரு வெயிட்டிங் ஃபார் கட்டிங் என்ட்ரி. யார் ப்ரோ கட்டிங்கு? வெயிட்டிங் ஃபார் கட்டிங் என்ட்ரின்னு போட்டிருக்காரு. நாமக்கல் பிளேஸ்க்கு மட்டும்தானா? ஆமாம் ப்ரோ, நாமக்கல் பிளேஸ்க்கு மட்டும்தான். தினேஷ் அவரோட என்ட்ரிக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டீம்லேன்னு மட்டும் சொல்லிடுங்க ப்ரோ. முதல் பால் கீர்த்தி அண்ட் இளைய மணி. இளையராஜா பாட்ட மணி எனக்காக ஒன்று எடுத்து வைப்பா. பெரிய டார்கெட்டு 168. ஃபர்ஸ்ட் டெலிவரி. ஓ நல்ல ஷாட் மணி ப்ரோ. சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆஃப் த மார்க் ஆயிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவுலிங் உள்ள. செம பேட்டிங். இன்னும் கண்ணு முன்னாடியே நிற்கிது ஜீவா. 96 நாட் அவுட். ஹையஸ்ட் ஸ்கோர் NSPL. No ball, 71. பால் ஃபேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு நோ பால். திரும்ப போட்டாக வேண்டும். நல்ல ஷாட். ஃப்ரீ ஹிட் ப்ரோ. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. டாட் பால் மட்டுமே. ஷாட் யா 6. சூப்பர் பிளே. ஒரு ஃபிளாட் பேட்டட் ஹிட். Straight to the fielder. Dot ball. அடுத்த பந்து. And straight to the fielder. Dot ball மட்டுமே. ஓ நல்ல ஷாட் ப்ரோ. இன்னொரு 6. ஸோ ரெண்டாவது 6 ஆஃப் தி ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதோட ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோரு 14. BFCC and Tyson Kings captain, Tyson Kings captain and BFCC captain கொஞ்சம் டாஸ்க்காக சீக்கிரமாக வந்துருங்க. BFCC captain இங்கே நாங்கள் கமெண்ட்ரி பண்ணுறோம்ல அந்த இடத்துக்கு வந்துருங்க. ஸ்கோரர் இருக்கிற இடத்துக்கு வந்துருங்க. ஷாட் யா 6 மணி ப்ரோ. வாட் அ ஸ்டார்ட் மணி ப்ரோ. ஓவருக்கு 6ஓட ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. பாவங்க பவுலர்ஸ் ஆனால் செம்ம அடி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் டோர்னமெண்ட்டில். அடுத்த பால். ஆனா 6 4 4 ரன்கள் மேலே பட்டு போயிருக்கு. 10 ரன் வெறும் 2 பால்ல மணி ப்ரோ பேட்லேருந்து. அடுத்த பால்.
ஓ சைடில் ஆஹா எதுவுமே இல்லையே. அடுத்த பந்து நல்ல பாலுங்க ஃபைனலி ஃப்ரம் மபி. லெக் சைடில் அடிக்க வச்சார் மணி ப்ரோவா. அதனால பால் டிவியேட் ஆகிட்டு 2 ரன்னும் இல்லாமல் இருந்திருக்கு. அடுத்த பால் நோ பால் 71. வைட் இல்லை, நோ பால். அதுக்கான காரணம் ஓவர் ஸ்பீட். ஃப்ரீ டெலிவரி. மணி ப்ரோ ஃபீல் ஆயிட்டா அப்படி. அடுத்த பால் நோ பால் 71. ஆஹா நோ பால். எரிரத்தில எண்ணெய் ஊத்துற மாதிரி 6 வேற போயிருக்குது. நோ பால்ல ஃப்ரீ ஹிட். இன்னொரு ஃப்ரீ ஹிட் வருது. கொஞ்சம் வேகமா போடுறாருங்க இங்க அபி. இவனை தாண்டி போட்டுட்டு இருக்காரு. ஸோ லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. என்னப்பா திடீர்னு ஏதோ ஸ்பீடோமீட்டர்லேருந்து சொல்ற மாதிரி சொல்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே ஸ்பீடோமீட்டர் தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ 70 km/h மேலே போடக்கூடாது. அதுதான் ரூல்ஸு. Another carom ball or a helicopter shot. Last ball. No ball 72. இன்னொரு நோ பால். அபியோட bowlingல மூணாவது நோ பால். மூணாவது ஓவர் ஸ்பீட் டெலிவரி. லாஸ்ட் பால் கண்டினியூஸ் ஒரு ஃப்ரீ ஹிட்டோட. ஷாட் மணி ப்ரோ. பவுண்டரியா? நல்லா ஓடிட்டாங்க. ஒரு ரன்னு பவுண்டரி போகலானா. ஆனா ஓவர் முடிவுக்கு வந்துவிட்டது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 34. 34க்கு நோ லாஸ் இன் எண்ட் ஆஃப் 2 overs. ஸோ யூடியூப்ல நம்ம உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மக்களே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வந்து உங்களுக்கான லைவ் கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காம கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாமலை பற்றி சொல்லுங்க ப்ரோ. அண்ணாமலை ப்ரோ நீங்கள் ரொம்ப நல்ல ப்ரோ, வல்ல ப்ரோ. என்னன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள். செலியன் நைஸ் காரம். நல்ல ஃபீல்டிங்க டீப்ல. லெக் சைட்ல வைட். ஷாட். நல்ல ஷாட். ஓ 6ங்க. சூப்பர் ஃபிளாட் பேட்டட் ஹிட். ஸோ மணி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பால் திரும்ப ஒரு ஃபிளாட் பேட்டட். ஓ ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் இந்த அவுட். அண்ட் அவுட் ஆன தருணத்தை ஒரு கேள்வி வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நோ பால் ப்ரோ, எதுக்கு அடிக்கடி நோ பால்னு சொல்றாங்க அப்படின்னு. ஓவர் ஸ்பீடுக்கு நோ பால் இருக்கு. 70 km/h மேலே போடக்கூடாது. கேட்ச் பிடிச்சவர் பேர் ப்ரோ. டைமர் ஆஃப். ஓகே ஒரு 3 பால் பாக்கி இருக்கு. அப்புறம் ஆஃப். ரதீஷ் ப்ரோ அவுட். டைமர் ஆஃப். another wicket. சவுண்ட ஏத்து ப்ரோ. நான் கேச்சர் நேம். டைமர் ஆன். ஓகேண்ணா. ஸோ பேட்டிங்கில் இப்போதைக்கு கலிதாஸ் 2 விக்கெட் 2 பால்ல ஹேட்ரிக் எடுப்பாரா சுசி? ஓ சுசி 6. ஹேட்ரிக் பால் 6 அடிச்சு விட்டாங்க. ஹேட்ரிக்கோட கனவுல மண்ணை அள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பால். இன்னொரு கேரம் பால். ஒரு பெரிய ஷாட் லெக் சைடில். ஆனால் ஆக்சஸ் பண்ண முடியல பெருசான்னு சொல்லலாம். சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த ஓவர் முடிவில் 3 ஓவர் முடிவில் ஸ்கோரு 48.
3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 48. 48க்கு 2. மூணு ஓவர் தான் முடிஞ்சிருக்கு ப்ரோ. டைமர் ஓடிட்டு இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க. 4வது ஓவர் கண்டிப்பாக ட்ரிக்ஸ் பிரேக் வரும். ஸோ எஸ், எல்இடி ஸ்க்ரீன்லையுமே நீங்கள் வந்து உங்களை பார்த்துக்கலாம். பவுலிங்குள்ள ஜீவா பேட்டிங்கில் கலக்குனாரு. 96, நாட் அவுட். ஷாட், டாட் பால், நல்ல பாலுங்க ஜீவா ப்ரோ, சூப்பரான டெலிவரி. ஷாட்டு, சிங்கிள். ஓ, ஃப்ளாட் பேட்டட் அண்ட் நல்ல ஃபீல்டிங்கும் கூட. செம ஓவர் ஜீவா கிட்டேருந்து, பெருசாக எதுவுமே இல்லை. அண்ட் கார்த்திக் ப்ரோ, எஸ், நமக்கள் வந்தாலே நம்ம கண்டிப்பாக இந்த டைலாக சொல்லியே ஆகணும். அடி தூள்னு பொழந்துட்டு இருக்காங்க ப்ரோ. ஓ, நைஸ் டெலிவரி, அவுட் சைட் ஆஃப் ஐடு. மீண்டும் போட்டாக வேண்டும். ஷாட், ஓ, ஸ்ட்ரைட் அவுட் டு தி ஃபீல்டர். டைமர் ஆஃப், டைமர் ஆஃப், டைமர் ஆஃப், டைமர் ஆஃப். ப்ரோ அங்க சியர் இட் இஸ் லைக் பேட்டிங் உள்ள ஏமா. அண்ட் டைமர் ஆன், டைமர் ஆன். ஷாட்டியா, பவுண்டரியா? ஆமா, சொருகிடுச்சு பால் கம்பியில் போயிட்டு. ஸோ ஒரு லூஸ்னர் ஃப்ரம் ஜீவா அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பால் ஒரு வைடு போட்டாரு, அந்த வைடு போட்டனால ஒரு எக்ஸ்ட்ரா பால் வந்திருக்கு. விக்கெட் கிடைக்குமான்னு பார்க்கணும். அதையும் வைடு போட்டாரியா. லாஸ்ட் பால் மீண்டும் போட்டாக வேண்டும். 4வது ஓவர், ஒரு லாஸ்ட் பால். அப்புறம் கண்டிப்பாக ட்ரிக்ஸ் பிரேக் இருக்கு. இன்னொரு வைடு. எனக்கு இப்போ ட்ரிக்ஸ் பிரேக் வேணாம், கொஞ்சம் பாலை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷாட்டே ஆனா சிங்கிள். சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வருது. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 58க்கு 3. இப்போதைக்கு ட்ரிங்க்ஸ் பிரேக் அண்ட் ப்ரோ டைமர் ஆஃப். டைமர் ஆஃப், டிஜே ஆன். வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. சர்தா விட போல என் பேர தான் மெல்லுவா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. சர்தா விட போல என் பேர தான் மெல்லுவா. எவனு ஏறலாமா தோட மகம் பசந்து. இவதா ரஜ நகம் சிறிடுவா ஹிசுன்னு. மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா. பஞ்சன நீ விரிச்சா பட்டாம் படிச்சிருப்பா. கொஞ்சம் 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 நடிச்சிருப்பா. புடிச்சா வச்சிக்கையா, மனசுல தைச்சிக்கையா. வெடிச்சா வெள்ள இருக்கா, வேண்டாத ஆள் இருக்கா. மை டியர் டார்லிங் உன்னை மல்லிகா கூப்பிடுறா. ப்ரோ முதல் இன்னிங்ஸ் அடிச்சது பத்தாதா? 168 ரன் அடிச்சிருக்காங்க. அடி அடி அடின்னு நீ போட்டனா நம்ம வந்து அடி அடி அடின்னு 7 மணிக்கு போக வேண்டியதான். இருங்க ப்ரோ சொல்கிறேன். 4 ஓவர் முடிவில் 58. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 ஓவரில் 110 வேணும். அவை டெலிவரி லெக்ஸா இல்லை. நோ பால் 71. நோ பால் ஸ்பீடுனால 6. நல்ல ஷாட்.
நைஸ் ஷாட். அழகான சிங்கிள். No ball, 71. ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ், ஒரு நோ பால் +6. ஓய் போல்டு. ஆனால் ஃப்ரீட்டு. யாருமே அப்படியே வந்து சம்பிச்சு போவேனா. ஒரு 3 பால் பாக்கி இருக்குது. ஸோ கேம் இப்போதைக்கு சேஃபர் சைடில் தான் இருக்குது விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கிட்ட. நைஸ் ஷாட் அண்ட் ஒரு சாரனா 6 சேரன் கேலியே அப்படின்ற மாதிரி ஒரு 6 ஷாட்டு. இன்னொரு 6ஆ? எஸ், இன்னொரு 6. அண்ட் அடுத்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைசல் கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சு நான் ஃபர்ஸ்ட் பவுலிங் தானே ப்ரோ கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். 1 more to go அம்பையர் சார். எஸ், 1 more ball to go. 86 இப்போதைக்கு ஸ்கோரு. நாட்டுக்கு 6ஓட ஓவர் முடியுமா? வைடு. திரும்பவும் அந்த பாலை போட்டாக வேண்டும். எக்ஸ்ட்ராஸ் தாங்க இந்த ஓவரை கில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் பால். ஓ, நல்ல ஒரு லெக் கட்டு. எண்ட் ஆஃப் 5 ஓவர். ஸ்கோரு 87-3. எஸ், 5 ஓவர் முடிவுக்கு என்ற நிலையில் ஸ்கோரிங்க 87. எஸ், 87 for 3. செந்தில் பவுலிங் உள்ள 2 ball 6th over. ஓ, குட் டெலிவரி. செம பால். நல்ல ஒரு டேர்ன், எக்ஸ்ட்ரா டேர்னும் கிடச்சிது செந்தில் ப்ரோவோட பால். இது அடுத்த பால். ஓ, நைஸ் ஷாட். பட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டு. ஜீவா கையிலே. நீ ஜீவா தொடர்றதெல்லாம் தங்கமாக இருக்குது. பேட்டிங்கில் 96, பவுலிங்கில் ஒரு விக்கெட்டு. நெக்ஸ்ட் டெலிவரி. நல்ல ஷாட் ஃப்ரம் ஏமா 6 அப்படின்ற மாதிரி ஒரு 6. செம ஷாட்டுங்க. நான் சீரியஸாக நல்ல ஷாட். அண்ட் இன்னும் 75 ரன் 15 பாலில். டார்கெட் எங்கேயோ இருக்குது. ரிகவர்ட் ரேட் 30 per over. 5 6 அடிக்கணும் 6 பாலில். சிம்பிளாக சொல்லணும்னா 6 டீல் பண்ணணும். ஏமாவால முடியுமா? வெயிட் பண்ணி பார்க்கணும். 2 பால்ல 2 6 பேக் டு பேக் அடிச்சிருக்காரு. அடுத்த பந்து. அண்ட் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஏமா அடிச்ச உடனே ஃபுல் டாஸ் நோ பால் இல்லையா அப்படின்னு கேட்டாலும் இல்லைங்கன்றக்கா அப்படி. ஓகே, நோ பால். ரைட், நோ பாலுக்கு ஒரு டைமர் ஆஃப் ப்ளீஸ். யா ஐயா, அப்படியே பார்த்து சொல்லுங்க ஐயா. ரைட்டு, நோ பாலுக்கு செக் பண்ணியிருக்காங்க. அண்டு நாமக்கல் மக்கள் அனைவரும் நீங்கள் வந்து போடுற சவுண்டில் இப்போ வந்து எங்களுக்கு தெரியணும் நாமக்கல் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்கன்னு. ப்ரோ எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க சொல்லுங்கள். சூப்பர். சியர் லீடர்ஸ் டான்ஸ் எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இதுக்கு மட்டும் சத்தம் வருது. இல்ல புரியலையா? டைமிங்ல போட்டு விட்டுறானே, என்ன பண்ணுவேன். ஸோ ஓகே எல்லாருமே இப்போ சீரியஸாக பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரில். ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க நாமக்கல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட் போகிறத எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க? தெரியல. சூப்பர் ப்ரோ. இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த செட்டப் போய் இப்போ வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? ஒரு லைவ் டிஎன்பிஎல் பார்க்குற மாதிரியே இருக்குதா? அருமையாக இருக்கு. நல்லா சரிப்பா. உங்களுக்கு பையன் இப்போ இருக்காரு அப்படின்னா இதே மாதிரி போட்டியை கலந்துக்கிறதுக்கு அவருக்கான ஒரு ஃபுல் பர்மிஷன் கொடுத்துருவீங்களா? ஓகே, நம்ம அடுத்து கண்டிப்பாக யுவனேஷன் சொல்லி உமன்ஸுக்குமே கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அண்ட் ஓகே, அபவ் த ஹைட் லெவல், அதனால ஒரு நோ பால் சொல்லியிருக்காங்க.
ஷாட் 6. ஸோ எல்லா பாலும் 6 வேணும். இது நடக்குமா, சாத்தியமா? ஃபைட் பண்ணி பார்ப்போம். 56 13 பால்ல லாஸ்ட் பால் ப்ரோ, லாஸ்ட் பால். ஓ 6. ஏமா ப்ரோ செம ஓவர், நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டாரு பெரிய ஓவரா. அண்ட் 50 ரன் வேணும் 12 பால்ல. ஸ்கோர் இங்க 118க்கு 3. ஓகே 12 பால்ல 50. ஸோ க்ளோஸாக கொண்டு போனாங்கனால நல்ல மேட்சாக மாறிட்டு இருக்குங்க. 168 ரன்னை டார்கெட் பண்ணுறாங்க. ஷாட் ஓகே. ஏமா திரும்ப ஸ்ட்ரைக்ல போடுங்க ப்ரோ. அப்படிதான் ப்ரோ, மேட்ச் இன்ட்ரெஸ்டா மாத்துங்க ப்ரோ. 6. இப்போ போடியா பாட்டை நடுவில் கேப் கிடைக்கிறப்ப. இப்போ நான் இப்போ இல்லை டிஜே ப்ரோ, அடி அடி அடின்னு சொல்லி ஏமாக்காக ஒரு பாட்டை போட்டு விடு. ஆனால் நடுவில் பத்து பால் 43. ஆஹா, ஒரு மிஸ்டேக் விட்டுங்க. பவுண்டரி விட்டுறாதீங்க, 2வது ரன் வராதீங்க அப்படின்னு சொல்லி கேட்க 2வது ரன் வரல. 9 பால் 42. சாத்தியம் பண்ணாங்க அப்படின்னா பிளாக் பேந்தர்ஸ் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய விக்டரியை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்னால ஒரு பெரிய ஸ்கோர் போட்டு இந்த ஸ்கோரை இன்னமும் நல்லா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பவுலிங்கும் போட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேம் அப்படியே சூப்பராக போயிட்டுருக்கு. ஓ சூப்பர் பாலுங்க. ஆஃப்ல ஒரு குவிக் டெலிவரி, டாட் பால் மட்டுமே. அண்ட் லெக் சைடில் வைடு மீண்டும் போட்டாக வேண்டும். அகைன் ஆஃப் சைடில் வைடு. இந்த மாதிரி ஷார்ட் பால் 6 வச்சுக்கோங்க 6 அப்படின்ற மாதிரி பொழந்துட்டு இருக்காங்க. 7 பால் 34. லாஸ்ட் பாலுங்க. 7 பால் 34. இந்த பால்ல 6 இருக்குன்னா கேம் ஆன் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஓவருக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி 6 28 ரன் அடிக்கணுங்க லாஸ்ட் ஓவர்ல. பிளாக் பேண்டர்ஸ் இந்த முதல் போட்டியை வெற்றி பெறணும் என்றால் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் ஒரு 2 நல்ல பால் போடணும். முதல் ஒரு லாஸ்ட் ஓவரில் தேவைப்படும் டார்கெட் பார்த்தீங்கன்னா 28. 140க்கு 3. 7 ஓவர் முடிவில். ஓகே, ஒரு டிஸ்கஷன் டைம் இங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் எந்த பவுலருக்கு இப்போ கொடுப்போம், எந்த பவுலர் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், ஜான் இவன் சரிப்பட்டு வருவானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மணி அவர் வந்து அவரோட இல்லைன்னு ஃபியூ வேர்ட்ஸ் டென்ஸ்டாக இருக்குது. 2 டக் அவுட்டும் மேட்சோட மொமெண்டமே மாறிடுச்சிங்க. ஸோ இந்த ஒரு பிரேக் பவுலிங் டீம் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிரேக் வந்து பேட்டிங் டீமோட மொமெண்டம் பிரேக் பண்ணுமா? ஏன்னா ஒரு சைடு ஏமாவும் சரி, இன்னொரு சைடு அடுத்த பேட்டரும் சரி, 2 பேரும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. கீர்த்தி லாஸ்ட் ஓவர் 28. ஏமா ப்ரோவால முடியுமா? ஓ ஃபிளாட், ஐயோ கேட்ச் அவுட். ஆனால் டாட் பால் முக்கியமான விஷயம், டாட் பால் போட்டிருக்காருங்க கீர்த்தி. இன்னும் ஒரு டாட் பால் விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கிட்ட கேமை வந்து கொண்டு வந்துடலாம். 5 பால்ல 28. லோ ஃபுல் டாஸ், டாட் பாலா இல்ல சிங்கிளா? சிங்கிள் மட்டுமே. கேமை கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 பால்ல 27. ஸோ எக்ஸ்ட்ராஸ் ஸ்பீடாக போடாமல் போடணும், எக்ஸ்ட்ராஸ் போடாமல் போடணும். இங்கே விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் மெயினாக நோ பால் போட்டக்கூடாது, வைடு கூட ஓகே. 4 பால் 27. கேம் வந்து இப்போதைக்கு விஎஸ்டி டாமினேட்டர்ஸ் கையில் தான். நான் ஈஸியாக
கூலா ஒரு பால் ஐயோ சுமன் ப்ரோ கொஞ்சம் லேட்டா பேட்டிங் உள்ள வந்திருக்கீங்களே. இன்னொரு 6 அந்த ஆரோட பாத்தீங்கன்னா 50 பூர்த்தி பண்ணியிருக்காரு. ஏமாவுமே பாத்தீங்கன்னா அவரோட 50 பூர்த்தி பண்ணியிருந்தாரு. ஸோ 2 பேட்டர்ஸ் அவங்களோட 50s இங்க வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இது சம் சார்ட் ஆஃப் ஹிட்டிங்க. 3 பால்ல 21 ரன். சிக்ஸா 6 2 பால் 15 அது ஒரு எக்ஸ்ட்ரா வருமான்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா போடாம செம்ம எஃபெக்ட் ப்ரோ. இன்னொரு 6 ப்ரோ. சத்தியமா இந்த கேம் யாருமே மறக்க மாட்டாங்க. எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க. பால் லாஸ்ட் பால் 9 டு வின். தோத்தாலும் பிளாக் பேந்தர்ஸ் ஒரு வெற்றிகரமான தோல்வினே சொல்லலாம். ஒரு சிறப்பான ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க இங்க விஎஸ்டி டாமினேட்டர்ஸ். ஆனா ஒரு சூப்பர் ஃபைட்டிங் அட் பிளாக் பேந்தர்ஸ். மேன் ஆஃப் த மேட்ச் ஜீவா அவர்கள். அது வணங்க டிக்ஸிட் அணியின் டிக்ஸிட் உண்மையான வாங்க உள்ள டிக்ஸிட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஜீவாவுடைய உள்ள மேன் ஆஃப் த மேட்ச் ஜீவாவுடைய உள்ள ஜீவா டிக்ஸிட் சாஸ்தா உள்ள இடம். டிக்ஸிட் சாஸ்தா டிக்ஸிட்டோட சாஸ்தா டிக்ஸிட் மிதுன் டிஜே ஆஃப் டிக்ஸிட் யாரா இருக்கீங்களா? மிதுன் ஆர் சாஸ்தா உள்ள ஏமா கொஞ்சம் ஃபாஸ்டா டைம் இல்லை. ஜீவாக்கு இந்த மேட்ச் வந்து திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ கணேஷ் ஸ்டீல் அவர்கள் கூடுதலாக ஒரு 1000 ரூபா வழங்குகிறார். இது கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸாக்ட். இந்த போட்டிக்கு அனைத்து போட்டிக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் விருது வழங்குவார்கள்.